ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணலான்னு கேமரா எடுத்தா, கேமராவில் பேட்ரி உள்ளேயே போகல. சுத்தமாக ஃபிட்டே ஆகலை. என்னன்னு பார்த்தா பேட்ரி வீங்கிடுச்சு. இதுக்கான ரீசன் இந்த வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன். நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில டெஸ்ட்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு மேலே பேட்ரி யூஸ் பண்ணோன்னா பிளாஸ்ட்டு தான். வேறு புது பேட்ரி வாங்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். மதுரை பெரியார் பக்கத்தில் இருக்கிற ஒரு சில கடையில் ஏறி இறங்கி ஃபைனலாக இந்த கடையில் தான் பேட்ரி வாங்கினேன். இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை. வெல்பர்ன்ற பிராண்ட்லேருந்து 3 months வாரண்டியில் ஒரு பேட்ரி வாங்கியிருந்தேன். கடைக்காரங்க சொன்னது என்னென்னா, வெல்பன் பிராண்ட்லேருந்து பேட்ரி வாங்கியிருக்கீங்க, ஸோ வெல்பன் பிராண்டில் இருந்து சார்ஜர் தான் யூஸ் பண்ணணும், இல்லாட்டி சார்ஜ் ஆகாது சம்டைம்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்கிட்ட ஆல்ரெடி நிக்கானோட ஒரிஜினல் சார்ஜர் இருந்தது. பரவாயில்ல, வீட்டில் போய் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வந்ததும் வேலையாக சார்ஜர் போட்டு பார்த்துட்டேன். ஒரு வழியாக சார்ஜ் ஏறிடுச்சு. மணி சேவ்டு. ஃபஸ்ட் டைம் பேட்ரி யூஸ் பண்ண போகிறதுனால ஒரு 1 to 2 hours சார்ஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணலான்னு விட்டுட்டேன். சார்ஜ் ஃபுல்லானதும் கேமராவில் போட்டு பார்க்கலான்னு பார்த்தேன். போய் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக உள்ளே போகுதுன்னு. ஆனால் பழைய பேட்ரி உள்ளேயே போகலை. சரி, ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்க்கலான்னு பேட்டரியை போட்டு அந்த கேமராவை கையில் பிடிக்கும்போது ஒரு ஹாப்பி இருந்துச்சு பாருங்கள். சான்ஸே இல்லை. ஃபைனலாக இந்த பேட்டரி டேமேஜ் ஆனதுக்கான ரீசன் மட்டும் சொல்லிடுறேன். பேட்ரி நம்ம நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டது தான் ரீசன் இந்த பேட்ரி டேமேஜ் ஆனதுக்கு. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. மொபைல் ஃபோனோ கேமராவோ நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா கண்டிப்பாக பேட்ரி டேமேஜ் ஆகிடும். இந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.